ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒருத்தங்களை பார்த்து இங்கிலீஷில் ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் நினைக்கிங்களா? கண்டிப்பாக கஷ்டம் கிடையாதுங்க. இப்போ நான் இங்கே தமிழில் ஒரு சாதாரண கேள்வி எழுதியிருக்கேன். அவன் வந்தானா? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த சென்டென்ஸ் எந்த காலத்தில் நடந்திருக்கு அப்படின்னு நல்லா கவனிக்கணுங்க. இந்த சென்டென்ஸில் இருக்கிற செயல் நடந்து முடிஞ்சிச்சா, நடக்குதா, அல்லது நடக்க போகுதா? கரெக்டுங்க, சூப்பருங்க. எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் திங்க் பண்ணிட்டீங்க. அவன் வந்தானா அப்படின்னா நடந்து முடிந்த ஒரு செயல், அவ்வளோதாங்க. இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் 50% இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதை நம்ம இங்கிலீஷில் பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அதை நம்ம ப்ரெசண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே ஒரு செயல் இனிமேல் தான் நடக்க போகுது அப்படின்னா அதை நம்ம ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் எல்லாருக்குமே நல்லா தெளிவாக புரிஞ்சிருச்சுங்க. எப்பயுமே ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருச்சு அதை நம்ம கேள்வியாக கேட்குறோம் அப்படின்னா இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் நம்ம டிட் அப்படிங்கிற ஒரு வேர்டு வச்சு தான் கேள்வியை கேட்க ஆரம்பிக்கணும். இங்கே இருக்கிற 7 சப்ஜெக்டை வச்சு பாஸ்டில் நடந்த ஒரு செயலை நம்ம கேள்வியாக கேட்குறோம் அப்படின்னா டிட் வச்சு தான் நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸை நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? டிட் ஹீ கம், டிட் ஹீ கம். பாருங்களேன், இது ஒரு சாதாரண சென்டென்ஸ் தான். அவன் வந்தானா, டிட் ஹீ கம், டிட் ஹீ கம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா 100% உங்களுக்கு இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸை பாஸ்டில் கேள்வியாக கேட்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போது இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் நல்லா கவனிச்சிங்கன்னா சிம்பிளாக புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், முடிஞ்ச ஒரு செயலை நம்ம கேள்வியாக கேட்கும்போது ஆக்ஸிலரி வேர்புங்கிற டிட் வச்சு தான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா என்ன? ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட், நேம்ஸ். இது எல்லாமே சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வேர்ப். வேர்ப்னால் நம்ம செய்யக்கூடிய செயல். இந்த சென்டென்ஸில் என்ன செயல் நடந்திருக்கு, அதாவது நடந்து முடிஞ்சிருக்கு. கரெக்டுங்க, வந்தானா, அவ்வளோதாங்க. இப்போ இந்த சென்டென்ஸ் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. டிட் ஹீ கம், டிட் ஹீ கம். அவன் வந்தானா. இப்போ இந்த சென்டென்ஸை நான் கொஞ்சம் பெருசாக எழுதுகிறேன். அவன் எப்போ வந்தான்? இந்த செயல் முடிஞ்சிருச்சு, ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கோம், எப்போ அப்படிங்கிற ஒரு வேர்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். எப்பொழுது அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும்? நான் இங்கே ஷார்ட்டாக எப்போ அப்படின்னு எழுதியிருக்கேன். சொல்லுங்கள் பார்க்கும். வென். அப்போனா இந்த WH கொஸ்டினை நம்ம ஃபர்ஸ்ட் பேசிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற சென்டென்ஸை நம்ம ஈஸியாக பேசிடலாங்க. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். வென் டிட் ஹீ கம், வென் டிட் ஹீ கம். அவன் எப்போ வந்தான், அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு டிட்னா என்ன, ஹீனா என்ன, கம்னா என்ன, வென்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? எப்பயுமே இங்கிலீஷை நம்ம புரிஞ்சு கற்றுக்கொண்டோம் அப்படின்னா ஈஸியாக பேச ஆரம்பிச்சிடலாம். அதனால தான் நான் ஒரு சென்டென்ஸை வச்சே நான் உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக நல்லா புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது இந்த சென்டென்ஸ் இன்னுமே நான் வேறு மாதிரி எழுதுகிறேன் பாருங்களேன். அவன் எப்படி வந்தான்? பஸ்ஸில் வந்திருக்கலாம், பைக்கில் வந்திருக்கலாம், ஆட்டோவில் வந்திருக்கலாம், எதுலனாலும் அவன் வந்திருக்கலாம். ஆனால் எப்படி கேட்குறோம், அவன் எப்படி வந்தான்? எப்படி சொல்லுங்கள் பார்க்கும். எப்படி. அப்படின்னா இங்கிலீஷில் என்ன வரும்? சூப்பருங்க, ஹவ். இப்போ இந்த சென்டென்ஸை என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஹவ் டிட் ஹீ கம், ஹவ் டிட் ஹீ கம். ஹவ் அப்படின்னா எப்படி. டிட் இது ஆக்ஸிலரி வேர்ப். டிட் இல்லாமல் பாஸ்ட் டென்ஸில் கேள்வி கேட்க முடியாது, ஓகேங்களா? ஹீ அப்படின்னா சப்ஜெக்ட், கம் வேர்ப். இந்த கம் அப்படின்னா V1 வேர்பாக தான் இருக்கணும், அதாவது பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான் இருக்கணும், ஓகேங்களா? இப்போ நான் அந்த சென்டென்ஸை கொஞ்சம் மாற்றுறேன். அவன் ஏன் வந்தான்? நேற்று அவனை வரக்கூடாதுன்னு சொன்னேன்,
ஆனால் அவன் நேற்று வந்தான். ஏன் அவன் வந்தான்? எப்படி கேட்கலாம்? ஒய் டிட் ஹீ கம்? ஒய் டிட் ஹீ கம்? அவன் ஏன் வந்தான்? ஈஸியாக இருக்குதாங்க. இப்போ ஃபைனலாக உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அவன் நேற்று வந்தானா? எப்படி கேட்கலாம்? நீங்கள் தான் ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லணுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்களேன். அவள் சமைத்தாளா? இந்த சென்டென்ஸை நல்லா கவனிங்க. நடந்து முடிந்த செயலா நடக்கின்ற செயலா? கரெக்டுங்க, நடந்து முடிந்த ஒரு செயல். அவள் சமைத்தாளா? இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பண்ணி சொல்லி கொடுக்குறேன். அவள் சமைக்கிறாளா அப்படின்னா இது ப்ரெசன்ட் டென்ஸ். இங்கே கவனிங்க, அவள் சமைத்தாளா? முடிந்த ஒரு செயலை நம்ம கேள்வியாக கேட்குறோம். ஆனால் இங்கே கவனிங்க, அவள் சமைக்கிறாளா? இப்போ அவள் ஒரு செயலை செய்கிறா, அதை நம்ம கேள்வியாக கேட்குறோம். இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாங்க. அவள் சமைத்தாளா அப்படின்னா டிட் ஷீ குக். இது பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்ச ஒரு செயல் அப்படிங்கிறதுனால நம்ம டிட் வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் இந்த சென்டென்ஸ் பாருங்களேன். அவள் சமைக்கிறாளா? அவள் இப்போ கிச்சனில் சமைச்சிக்கிருக்கா. நம்ம ஹாலில் உட்காந்து கேட்குறோம் மற்றவங்கள பார்த்து, அவள் சமைக்கிறாளா அப்படின்ட்டு. இது ப்ரெசன்ட் டென்ஸ். இது எப்படி கேட்கலாம்? டஸ் ஷீ குக்? டஸ் ஷீ குக்? இந்த ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் சரிதாங்க. நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் முந்தானேத்து நான் உங்களுக்கு டஸ் வச்சு எப்படிலாம் கேள்வி கேட்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக இலகுவாக சொல்லி கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 15,000 பேர் அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் ப்ரெசண்ட்டில் எப்படி ஒரு கேள்வி கேட்கலாம், பாஸ்ட்டில் எப்படி ஒரு கேள்வி கேட்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியுங்க. இப்போ நம்ம பாஸ்ட்டில் மட்டும் எப்படி கேள்வி கேட்கலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த சென்டென்ஸை கொஞ்சம் மாற்றி எழுதுகிறேன். அவள் என்ன சமைத்தாள்? நேற்று நான் வீட்டில் இல்லை. அவள் என்ன சமைச்சா? எப்படி கேட்கலாம்? என்ன அப்படின்னா என்ன வரும் இங்கிலீஷில்? கரெக்டுங்க, சூப்பருங்க. நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிகிட்டே வரீங்க. நீங்கள் கமெண்ட்ஸில் உங்களால் முடிந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் எல்லா ஆன்சரும் டைப் பண்ணிகிட்டே வாங்க. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். அவள் என்ன சமைத்தாள்? இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம பேச ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் WH கொஷினை வச்சு தான் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம்தான் டிட், சப்ஜெக்ட், வேர்ப் அப்படிலாம் வரும். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். வாட் டிட் ஷீ குக்? நான் ரொம்ப மெதுவாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி. இப்போ என் கூட சேர்ந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள். வாட் டிட் ஷீ குக்? வாட் டிட் ஷீ குக்? அவள் என்ன சமைத்தாள்? இப்போ அந்த சென்டென்ஸை நான் கொஞ்சம் மாற்றுறேன். இப்போ அவள் எப்படி சமைத்தாள்? எப்படி சொல்லலாம்? ஹவு டிட் ஷீ குக்? ஹவு டிட் ஷீ குக்? ஹவு அப்படின்னா எப்படி அப்படின்னு அர்த்தம். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஹவு டிட் ஷீ குக்? அவள் எப்படி சமைத்தாள்? நெக்ஸ்ட்டு பாருங்களேன். அவள் ஏன் சமைத்தாள்? எப்படி கேட்கலாம்? ஒய் டிட் ஷீ குக்? ஒய் அப்படின்னா ஏன் அப்படின்னு அர்த்தம். டிட் ஷீ குக்? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஒய் டிட் ஷீ குக்? அவள் ஏன் சமைத்தாள்? இப்போ அந்த சென்டென்ஸ் இன்னும் கொஞ்சம் மாற்றுறேன். அவள் எங்கே சமைச்சா? எங்கே அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி வரும்? வேர். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். வேர் டிட் ஷீ குக்? வேர் டிட் ஷீ குக்? அவள் எங்கே சமைத்தாள்? இப்போ இப்படி சொல்கிறேன். அவள் எப்போ சமைச்சா? எல்லாமே WH கொஸ்டின் வச்சு தான் கேட்குறேன். அவள் எப்போ சமைச்சா? when did she cook? when did she cook? எப்போ அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? when did she cook? when did she cook? அவள் எப்போ சமைச்சா? இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அவள் நேற்று சமைத்தாளா? இது எப்படி கேட்கலாம்? நீங்கள் தான் ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லணுங்க. இப்போ உங்களுக்காக 5 தமிழ் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இது உங்களுக்கான டெஸ்ட். நீங்கள் தான் ஆன்சர் என் கூட சேர்ந்து பண்ணணும். இதே மாதிரி என்னென்ன டாப்பிக்கில் வீடியோ உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் சீக்கிரமாக வீடியோ பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நீ படித்தாயா? பேச்சு வழக்கில் நீ படிச்சியான்னு கேட்பாங்கள்ல. இது எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்?
முதல்ல ஒரு சென்டென்ஸை பார்த்தோன்னே அது எந்த காலத்தில் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். இது பார்த்திங்கன்னா பாஸ்டில் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம டிட் வச்சு தான் கேட்கணும். எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் நம்ம டிட் வச்சு தான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். என்கிட்ட சேர்ந்து சொல்லுங்கள். டிட் யூ ஸ்டடி? டிட் யூ ஸ்டடி? நீ படித்தாயா? அடுத்து பாருங்கள், அவன் பேசினானா? எப்படி கேட்கலாம்? சூப்பருங்க, எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டேங்க. டிட் ஹீ ஸ்பீக்? டிட் ஹீ ஸ்பீக்? அவன் பேசினானா? நெக்ஸ்ட் பாருங்களேன், அவள் தூங்கினாளா? டிட் ஷீ ஸ்லீப்? டிட் ஷீ ஸ்லீப்? அவள் தூங்கினாளா? நெக்ஸ்ட் பாருங்களேன், அவர்கள் போனார்களா? சொல்லுங்கள், ஆன்சர் சொல்லுங்கள். டிட் அவர்கள் அப்படின்னா எப்படி வரும்? தே. போகிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? கோ. டிட் தே கோ? டிட் தே கோ? அவர்கள் போனார்களா? ஃபைனலாக அது சாப்பிட்டதா? நம்ம வீட்டில் ஒரு நாய் இருக்கும், நம்ம கேட்போம் அது சாப்பிட்டுச்சான்னு கேட்போம் பார்த்தீங்களா? அது சாப்பிட்டதா? டிட் இட் ஈட்? டிட் இட் ஈட்? இட் அப்படின்னா அது அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சாங்க? டிட் இட் ஈட்? அது சாப்பிட்டதா? இப்போ இங்கே இருக்கிற 2 சிம்பிளான தமிழ் சென்டென்ஸ் உங்களுக்கான ஹோம்ஒர்க்குங்க. மகா வந்தானா, மகா போனானா? இந்த இடத்துல என்னுடைய பேரை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதே போல் உங்கள் பேரை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி வந்தானா போனானா இதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் கமெண்ட்ஸில் சொல்லணும். நான் என்னுடைய பேரை மென்ஷன் பண்ணி கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணிட்டேன், நீங்களும் ஆன்சர் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.